ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். என் பொண்டாட்டியே அந்த வேலைக்கு நான் அனுப்பக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க யாருங்க அனுப்புறதுக்கு திருப்பி அதே வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? எனக்கு என்னவோ இந்த வேலைக்கு போடாது அந்த வேலைக்கு நான் எனக்கு வேலைய நான் சரி பண்ணி தரேன். அது வந்து பண்ண முடியாது. வீட்டுக்குள்ள இருந்த பூட்டி போட்டாலும் தப்பு பண்றது. பூட்டி எல்லாம் போடல. இது வரைக்கும் நான் பூட்டு போட்டு வெச்சது இல்ல. சரிங்களா? போட முடியாதுங்க. இது வரைக்கும் நான் போட்டது இல்ல. ஃப்ரீடம் தான் போட முடியாது. ஆனா இந்த வேலைக்கு மட்டும் தான் நான் பெர்மிஷன் கொடுத்தது இல்ல. நீங்க உங்க பெர்மிஷன் யாருக்கு வேணும்? nobody needs permission. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ரொம்ப இதா பேசிட்டீங்க. பெர்மிஷன். புரியுதுங்களா? இங்க பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு நீங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தலைய மட்டுமே பேச கூடாது. அவளோட ஸ்லேவும் கிடையாது. ஒரு தலைய மட்டுமே பேச கூடாது. Sorry, there is no permission here. It is her own right. திருப்பி நான் சொல்றேன், என் புருஷனோட பெர்மிஷன் வேணும், என் பொண்டாட்டியோட பெர்மிஷன் வேணும். புருஷன் பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டி பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு கிடையாது. அப்ப கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம். புருஷன் பொண்டாட்டிங்கிறது வந்து நட்பு, துணை. அங்க வந்து அப் அண்ட் டவுன் எல்லாம் கிடையாது. ரெண்டு பேருக்கும் அவங்க ரைட்ஸ் இருக்கு. புருஷன் சொல்றது உங்களுக்கு உரிமை இல்ல அப்படினு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏங்க புருஷன் பொண்டாட்டி ஏங்க சேர்த்தறீங்க? உரிமைங்க வேற, பெர்மிஷன் வேற. அந்த பெர்மிஷன் தான் எனக்கு வேணாம்னு நான் சொல்றேன். ஏன்னா பெர்மிஷன் என்கிட்ட இல்ல. எனக்கு அந்த வேலைக்கு பெர்மிஷன் இல்ல. வேற வேலைக்கு போனா பெர்மிஷன் தர. உங்க பெர்மிஷன் வேண்டாங்க. அப்ப எதுக்கு புருஷன் பொண்டாட்டி? வேண்டாம். அவளுக்கு உங்க பெர்மிஷன் தேவை கிடையாது. இது தேவைன்றது இல்லங்க, அநாகரிகமா பேசுறது. நீங்க அநாகரிகமா இருக்கு பேசுறது. உங்களால ஸ்டாப் பண்ண முடியுமா? என்னால ஸ்டாப் பண்ண முடியும். என்னால பண்ண முடியும். என்னுடைய வேலையை மட்டும் தான் நான் பார்க்க முடியும். ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நீங்க ஸ்டாப் பண்ணி பாருங்க. அவ போன்னு நினைச்சா நீங்க எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? நீங்க பேசுறது மொத்தமா சரியில்லைங்க. பண்ண முடியாது. நீங்க போன்னு நினைச்சீங்கன்னா யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. குடிக்காத விஷயத்தை எப்படிங்க நீங்க சொல்றீங்க? அவர் வந்து அவரோட பெர்மிஷன் எல்லாம் உனக்கு வேண்டாம். சரி, யாருக்கா வேலைக்கு போறாங்க அவங்க? புரியுதுங்களா? சரி இருங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்றது கேக்குறியா? நீ யாரோட பெர்மிஷன் உனக்கு தேவையில்லை. ஆனா உன்னோட ஹஸ்பண்ட் அது அவருக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். ஒண்ணு இல்லைன்னா கன்வின்ஸ் பண்ணி பாதுகாப்போட இருப்பேன்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணு. இல்லையா? இல்ல அவருக்கு பிடிக்காது அதனால நான் பண்ணலன்னு நீ முடிவு பண்ணு. இல்ல மேடம். இல்ல இப்ப இதுல என்ன தெரியுமாமா ஒரு விஷயம், அவருக்கு பிடிக்காம நீ ஒரு வேலை பண்ணலாம், பட் உன்னோட குடும்பத்துல அது வந்து உன்னோட அந்த ஒரு ஒத்துரிமைய ஸ்பாயில் பண்ணிடும். அவ்வளவுதான். திருப்பி நான் அண்டர்லைன் பண்றேன், அவரோட பெர்மிஷன் உனக்கு தேவையில்லை. ஆனா அவருக்கு பிடிக்காம ஒரு வேலை பண்ணாலோ இல்ல உனக்கு பிடிக்காம அவர் ஒரு வேலை பண்ணாலோ அந்த குடும்பத்துக்குள்ள ஒத்துரிமை இல்லாம போயிடும். அது வர்த்தா பாத்துக்கும். இப்போ பிடிக்காதனால தான் இந்த நிலைமையில வந்து உட்காந்துக்குது. அதனால தான் இங்கே வந்து உட்காந்துக்குது. என்ன இழுத்து வந்துச்சு அந்த பொண்ணு. நான் வரமாட்டேன்னு. வாமா எனக்கு வாமா, நான் அழுவுறேன் வாமா. விடிகள் நாலு எங்களுக்கு யாருக்குமே இந்த இடத்துக்கு போகணும்னு எதுவுமே தோணல. நீ அவரை கன்வின்ஸ் பண்ணு, சேஃபா இருப்பேன் உனக்கு. சொல்லிட்டேன் நிறைய வாட்டி நான் சொல்லி இந்த இடத்துக்கு நான் வருவேன்னு. அவரோட கவலை என்னன்னு யோசிச்சியா? இல்ல மேடம். அங்க போய் ஏதாவது தப்பா நடந்துடுமோ, யாராவது உன்னை தப்பா பாப்பாங்களோ பேசுவாங்களோன்னு கவலைப்படுறாரு அவரு. வா கூடயே வா, நம்பிக்கலன்னா வா, ரெண்டு பேரும் ஒண்ணா போலாம். அவரே சம்பாதிப்பாரு. வண்டி ஓட்டு மேடம், வண்டி ஓட்டு. நான் கூடயே வரேன், வேலையை முடிச்சு திருப்பி உங்க கூடயே கார்ல வரேன் சொல்லிட்டேன் மேடம். இப்ப அவ்வளவு பேர் டார்ச்சர் பண்றாங்க எங்க ஊர்ல மேடம். மேடம் சொன்னேன். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்